अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி 2026, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் திருநாள், புராட நட்சத்திரம், தனுர் ராசி, அஷ்டமி திதி, தேய்பிறை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். காலையில் 11 மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் பெரிய மாற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் கடகத்திற்கு, மிதுனத்திற்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி தனுர் ராசி நண்பர்களுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கும் பரவாயில்ல. மேஷம், துலாம் இயல்பாகவே நல்லா இருக்கு. மற்ற ராசிகள்லாம் சற்று கவனமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல நிறைய இனிப்பு வகைகள் தோணும். அதெல்லாம் உட்காந்து சமைப்பீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்களை போய் வாங்கிட்டு வருவீங்க. எல்லாரும் தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்கிறதுனால எல்லாம் பட்டாசு கிட்டாசு, உணவு, தின்பண்டம் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அமோகமான நாள். வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் கொடுக்கும். சுப செலவுகள் நடக்கும். உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளிவருவீங்க. கொஞ்சம் கடனுமே தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனங்கள் ஒரு சில பேருக்கு மாறும். பிரயாணங்களினால் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தீர்க்கமான எண்ணங்கள் வரும். கொடுக்கல் வாங்கல்ல சந்தோஷம், ஏற்றம் இருக்கும். எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நிச்சயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இப்போ எடுத்தோன்னா காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள், தன பிராப்தம், காசு பணத்தில் குறை கிடையாது. என்ன வேணுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு வேதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மன சந்தோஷம், குட் பிரயாணம். அதே மாதிரி இன்றைய நாள் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி, மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கால தாமதமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் சரியாக டைமுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதத்துலையுமே டென்ஷன் இல்லாமல், குறை இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் தூங்கணும்னு தோணும், நிறைய அசதியாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரும், நிறைய கிஃப்டெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அபாரமாக இருக்கும். எல்லாமே நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. இயற்கையாகவே இன்றைய நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமான ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்கும். நிறைய பேர் ஊருக்கு கிளம்பிங்க, நிறைய பேர் ஊர்லேருந்து வருவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்ச்சேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த நாள் சாயந்தரத்துலேருந்தே நிறைய பேர் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் வெள்ளை நிறம். மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். எல்லா விதங்களையும் லாபம், பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து நிவர்த்தியாகும். தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தேவைக்கு அதிகமான செலவு ஏற்படுறதுனால கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, இன்றைய நாள் வந்து செலவு ஆனாலும் அது நல்ல செலவாக இருக்குமே தவிர கெட்ட செலவாக இருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் வெள்ளை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கறது. மனோதிடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். மனசும் சரி, உடம்பும் சரி குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாம் சாந்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நிம்மதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அமோகமான நாள். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்திரம். நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.